ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் வந்து நம்ம பைத்தானில் வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதலாம். ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா இன்வாய்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ அதில் அந்த இன்வாய்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஐட்டம்ஸ், அமௌண்ட்டு, கஸ்டமர், டேட், இன்வாய்ஸ் நம்பர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரே டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் இந்த ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, லைக் இந்த ஃபார்மேட்டுக்கு நான் இதை மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நான் இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு இதெல்லாத்தையும் தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இல்லை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லைன் இருக்குது, அப்புறம் வந்து அடுத்த இன்வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபார்மேட் வந்து எல்லா இன்வாய்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்வாய்ஸ் ஃபைல் ஈக்குவல் ஓப்பன். பைத்தான் ஃபைல் வச்சுருக்க சேம் பாத்லேயே தான் வச்சுருக்கேன். அதனால் நான் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இன்வாய்ஸ் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி. ஸோ நீங்கள் ஒருவேளை டிஃப்ரெண்ட் பாத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் பாத் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நம்ம ஐட்ரேட் பண்ணி ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக எடுத்து நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓவராலாக வந்துட்டு நான் இன்வாய்ஸஸ் அப்படின்ற இந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்வாய்ஸ் உடைய பர்டிகுலராக இப்போ நான் இந்த ஒரு இன்வாய்ஸ் டீட்டெயில் எடுத்துட்டேன் அப்படின்னா அதை வந்து நான் ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இன்வாய்ஸஸில் வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இன்வாய்ஸில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸோட டீட்டெயில் மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை லைன் பை லைனாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு லைனாக. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாகவே நம்ம இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஐட்ரேட் பண்ணோம்னா அந்த லைன் பை லைனாக நமக்கு அந்த ரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் லைன் இன் இன்வாய்ஸ் ஃபைல் print லைன். ஸோ நான் ரன் பண்ண அப்படின்னா ஸோ இது எல்லா லைன்ஸையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நியூ ஸ்பேசஸ், இந்த நியூ லைன்ஸ்லாம் வருது இல்லையா, அதை நம்ம ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லைன் டாட் ஸ்ட்ரிப், இந்த நியூ லைன்ஸ்லாம் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த லைன்ன்ற வேரியபிளே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த நியூ லைன்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு இதனுடைய கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வாய்ஸ், அப்புறம் டேட்டு, கஸ்டமர், அமௌண்ட், ஐட்டம்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இந்த டீட்டெயில்ஸ். இதுதான் கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்ட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கீவேர்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், இஃப் லைன் டாட் ஸ்டார்ட்ஸ் வித். ஸோ எனக்கு லைன் வந்து இன்வாய்ஸுன்ற இந்த கீழே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செமிகோலன் பேஸ் பண்ணி செப்பரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய டீட்டெயில் தான் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்வாய்ஸ்ன்ற இந்த டிக்ஷனரியில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்வாய்ஸ் ஆஃப் நான் வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். லைன் டாட் ஸ்ப்ளிட், இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லைன் டாட் ஸ்ப்ளிட், ஸோ கோலன் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் ஐட்டம் எடுக்கிறேன். ஸோ கோலன் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நமக்கு இது ஃபஸ்ட் ஐட்டமாக இருக்கும், இது செகண்ட் ஐட்டமாக இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஸ்பேசஸ் முன்னாடி இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரிப் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போது இன்வாய்ஸ் நம்பர் எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸும் நம்ம எடுக்கணும். ஸோ என்ன பண்ணோன்னா இந்த கண்டிஷன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா இருந்தாலும் சேம் இதே லாஜிக் தான். ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற கஸ்டமர் அண்ட் அமௌண்ட், இதுக்கு ரெண்டுத்துக்குமே சேம் இதே லாஜிக் தான். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வாய்ஸ் நம்பர், டேட், கஸ்டமர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட், இந்த 4 டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம்ஸ் எடுக்கணும். ஸோ ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐட்டம்ஸ்ன்ற அந்த கீக்கு அப்புறம் எனக்கு வந்து ஐஃபன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் வேணாலும் வரலாம். பட் ஆனால் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஐஃபனை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம கீயாக வச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐட்டம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஏன்னா இதில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஐட்டம்ஸ்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சேம் கண்டிஷன், பட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை செக் பண்ணுறேன் ஐஃபனில் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. ஐஃபனில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஐட்டம்ஸுன்ற இந்த லிஸ்ட்டில் வந்து நான் இதை அப்பன் பண்ண போகிறேன். ஐட்டம்ஸ் டாட் அப்பண்ட் ஆஃப்
ஸோ அந்த லைனை வந்து நான் அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலாம் எனக்கு தேவையில்லை. ஸோ இதில் வந்து நான் ஒன்ஸ் அந்த லைன் அப்படியே ஸ்டோர் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு இந்த ஐஃபன் தேவையில்லை. ஸோ அந்த ஐஃபன் இந்த ஸ்பேஸ் இது தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் ஆஃப் ஐஃபன் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐஃபன் மட்டும். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே கூட ஐஃபன் இருக்குது, அது எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஐஃபனை மட்டும் இது ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரிப் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம இந்த ஐட்டம்ஸில் அப்பன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இன்வாய்ஸ் வரும்போது இந்த இன்வாய்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்வாய்ஸஸ்ன்ற இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இஃப் கண்டிஷனில் ஸோ நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு இன்வாய்ஸஸ்ன்ற இந்த கீவேர்ட் வரும்போது தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த லைனில் வரும்போது அகெயின் நமக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும்போது நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் வச்சு செக் பண்ணிக்கலாம் இந்த இன்வாய்ஸில் ஆல்ரெடி ஏதாவது டேட்டா இருக்கான்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இது எம்டி டிக்ஷனரியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் இன்வாய்ஸில் ஆல்ரெடி ஏதாவது டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்து நான் இந்த இன்வாய்ஸஸில் வந்து நான் அப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அமௌண்ட் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்வாய்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஐட்டம்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஐட்டம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்வாய்ஸஸில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இன்வாய்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ லைன் பேஸ் பண்ணி நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஜாயின் யூஸ் பண்ணி ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஐட்டம்ஸையும் இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வாய்ஸஸில் வந்து நம்ம இதை அப்பன் பண்ணிடலாம். அப்பெண்ட் ஆஃப் இன்வாய்ஸ். ஓகே, ஒன்ஸ் அப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 ஐட்டமே நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையுமே வந்து நான் அங்கே க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இதில் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வாய்ஸஸில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்வாய்ஸஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் ஒரு ஃபஸ்ட் இன்வாய்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்வாய்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் இன்வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு டிக்ஷனரிஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேபிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல் தான். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் டேபிளேட். ஸோ ஆல்ரெடி நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டேபிளேட் இம்போர்ட் டேபிளேட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த லிஸ்ட்டை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணுமோ அந்த லிஸ்ட்டை இதில் பாஸ் பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் டேபிளேட் இந்த இன்வாய்ஸை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெடர் வந்து நமக்கு ஆட் ஆகலை. ஸோ ஹெடர் வந்து இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீஸை எடுத்துக்கொண்டதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹெடர்ஸில் கீஸ் இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு, ஹெடராக வச்சுக்கிச்சு. நீட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இது ரோ பை ரோவாக நம்ம செப்பரேட் பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ரோ பை ரோவாக செப்பரேட் பண்ணி ஒரு லைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா இல்லை டேபிள் ஃபார்மேட்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, டேபிள் ஃபார்மேட். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய ஃபார்மேட் இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து கிரிட்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கிரிட் ஃபார்மேட்டை தரும். ஓகே, ஸோ நமக்கு ஈஸியாக வந்து நம்ம ரோ பை ரோவாக செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த கிரிட் ஃபார்மேட் கொடுத்தோம் அப்படின்னா இல்லை எக்ஸ்ட்ரா நிறைய ஃபார்மேட் இருக்குது. இந்த டேபிளேட்ன்ற இந்த மாடியூலை பற்றி நான் செப்பரேட்டாக வந்து இதுக்கான ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.